நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம், துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேங்க்யூ நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஓ மகிமையின் தெய்வமே ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல வாய்களை தந்து ஸ்தோத்திரத்தோடு இந்த ஆராதனை வேலையே தேவனுக்கென்று. ஓ மகிமை மகிமையானவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை தந்து தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி Oh, praise Lord, thank you, thank you, thank you. கர்த்தராகிய இயேசுவே, வாக்குத்தத்தத்தின் தேவனே, வார்த்தையில் உண்மையுள்ளவரே, அப்பா உம்முடைய வார்த்தையின்படி எங்களை நடத்துகிறவரே, காலை வேளையில் கொடுத்த வார்த்தையின்படி என் தேவன் தந்த வார்த்தை அதை நினைவுள்ளதாய் மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ பிரைஸ் ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவர், நீர் எல்லாவற்றிற்கும் மேலான தேவன் ராஜா. ஓ தேங்க்யூ இயேசையா உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே இயேசுவே, நல்லவரே, வல்லவரே, தூயவரே, துணையாளரே. நல்ல வாய்கள் அவருடைய நாமத்தை சொல்லி ஓ ஜீசஸ் தேங்க்யூ 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 தேங்க்யூ. என் வழிகளை சிந்தித்து கொண்டு இருக்க எனக்கு உதவி செய்கிறவரை முழுதோடு ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்க என் தேவனின் நன்மைகளை செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ தேங்க்யூ. நீர் எங்களுக்கு நம்ப பண்ணின வசனத்தை ஆண்டவரே உம்முடைய அடியானுக்காக நினைத்தருளும்படியாய் உமக்கு ஸ்தோத்திரம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ பிரைஸ் ஜீசஸ். நன்றி 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 அப்பா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவிதா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இறைவிதா நன்றி உமக்குத்தானே. ஆமென். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, என்னை யார் கைவிட்டால் நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவிதா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் இயேசுவே. இறைவிதா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன். நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. வாய்களை தந்து அவர் சொன்னபடி செய்கிற தேவன். நன்றி 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 இறைவிதா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் இயேசுவே. இறைவிதா நன்றி உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவிதா நன்றி உமக்குத்தானே. ஆமென். இறைவிதா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா
சத்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே சத்திய தீபமே நன்றி ஐயா, நன்றி நன்றி இறைவிடா உமக்குத்தானே இணையில்லா தேவன் இயேசுவே, இறைவிடா நன்றி மீண்டும் ஒரு செய் நன்றி நன்றி இறைவிடா இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அல்லேலூயா. Thank you Jesus. நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா, அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா, எங்களுக்காக பரிந்து பேசும் தேவனே நன்றி ஐயா. இந்த ஓய்வு நாளிலும் இந்த மாலை வேளையிலே இயேசுவே உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை மகிமைப்படுத்த நீ தந்த நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவ மன்னிப்பை ஆண்டவரே நீ தரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை முகமுகமாய் காண செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, என் பாரங்கள் யாவையும் சுமப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எத்தனை பேரால் உண்மையா சொல்ல முடியும்? ஆண்டவரே உன் கூட இருப்பது தான் எனக்கு சந்தோஷம், உன்கிட்ட பேசுவது எங்களுக்கு சந்தோஷம், உம்முடைய கரத்தை பிடித்து நடப்பது எங்களுக்கு சந்தோஷம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் பேசும்போது உண்மையாக பேசணும். எந்த அளவுக்கு நம்ம ஒரு நன்மையை பெறுவதற்கு ஒரு மனுஷங்கிட்ட நம்முடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி, ஒரு பண விஷயமோ இல்லை எந்த ஒரு ஏதாவது ஒரு பொருள் விஷயமோ நம்ம அவங்கக்கிட்ட வாங்கணும்னா அவங்கக்கிட்ட போய் சொல்லுவோம், எனக்கு இதுக்கு வேணும்பா, இது தேவையாக இருக்குது, இந்த சூழ்நிலைக்காக நான் இதை வாங்குறேன் அப்படின்னு நம்ம அந்த மனுஷங்கிட்ட போய் உண்மையை சொல்லுவோம். ஆனால் உண்மையாக குழுக்கிட்ட போயிட்டு அதை சொல்லுவோமா என்னன்னு தெரியாது. எனக்கு வேணும்னு மட்டும் ஒரே வார்த்தை கேட்போம். நம்ம விரிவாக சொல்லணும். ஒரு மனுஷன் என்னை நோக்கி சொன்னார், உன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லுப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ சொன்னதானே எனக்கு தெரியும்னு ஒரு மனுஷன் என்கிட்ட சொல்கிறார். ஆனால் உன் இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன், உன் இருதயத்தில் உன் சிந்தையில் உனக்கு என்ன இன்னது தேவை என்பதை அறிந்த தேவன் அவர். அல்லேலூயா. அந்த நல்ல தேவன்கிட்ட நீங்கள் உண்மையை சொல்லி பாருங்களேன். அவருக்கு தெரியும், ஆல்ரெடி உங்களுக்கு என்ன தேவைன்றது தெரியும். ஆனால் நீங்கள் சொல்லுவீங்களான்னு அவர் எதிர்பார்க்குறார். அவர் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற தேவன். அவர் அனுகூலமான காரியங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். அனுகூலம் என்பது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பணம் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும், இருந்து வரணும், எனக்கு சுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையெல்லாம் அதாவது கைகிட்ட இருக்கிற பொழுது அதை கேட்டு வாங்க அதை ஆசீர்வாதமாக பெற்றுக்கணும். இப்போ உங்கள் பக்கத்தில் நம்ம பக்கத்தில் நம் தேவைகள் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் இருக்குது. அதற்குரியவர்கிட்ட நம்ம Hallelujah, stotram, stotram, stotram. Hallelujah, hallelujah, stotram, nana, stotram, nana, stotram, stotram. Hallelujah, stotram, hallelujah, stotram, nanchiyappa, nanchiyappa. Oh Jesus, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. சொல்லுங்க, எனக்காக யாவை செய்பவரே, இயேசுவே செய்து
என் பாரங்கள் இயேசுவே என் சுமைகள் அப்பா இயேசையா என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் அப்பா இறக்கி வைத்தே உம் பாதத்தில் இயேசையா இறக்கி வைத்தேன் சத்தமாக உயர்த்தி இயேசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தி உள்ளே இயேசையா உம்மைதானே இயேசுவே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஆமென் உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தில் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தில் ஏக்கமையா இரக்கமும் உருக்கமும் நீதிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே ஆமென் இரக்கமும் நீதிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று இயேசையா மீட்டவரே என் மேய்ப்பரே என் மேய்ப்பரே என்னை மீட்டவரே மேய்ப்பவரே இயேசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தி உள்ளே இயேசையா உம்மைதானே இயேசப்பா என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா இயேசையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறேன் உம்மோடு இருப்பது ஆமென் உம் சித்தம் செய்வது என்னுடைய இயக்கம் ஸ்தோத்திரிக்கிறார் ஆண்டவரே என்னை பலப்படுத்துவீராக ஒவ்வொருத்தரும் தேவனுடைய நாமத்தை கொண்டு கேளுங்க என்னை பலப்படுத்துங்க என்னை பலப்படுத்துங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க உங்களுடைய மகிமையினால் நிரப்புங்க உங்களுடைய வல்லமையினால் எங்களை பலப்படுத்துங்க ராஜா நாங்கள் சோர்ந்து போன நேரத்தில் எங்களுக்கு பலனாய் அரணாய் கோட்டையாய் துருகமாய் இருப்பவர் நீர் ஆண்டவரே என் ரட்சகர் என் துருகம் என் கேடகம் என் ரட்சிப்பு என் பலன் என் கோட்டை நீர் மட்டுமே ஆண்டவரே ஓ தேங்க்யூ இயேசையா உமக்கு சொந்த என் மீட்பர் என் இயேசு சந்நிதியில் எப்போது நான் நிற்க போகிறேன் இயேசப்பா ஏங்குகிறேன் உம்மை காண எப்போது உம்முகம் காண்பேன் தாகமாய் இருக்கிறேன் அதிகமாய் துதிக்கிறேன் ஒரு தாகம் இருந்ததுன்னா நம்ம விதத்துல துதிப்பு அதிகமாய் வரும் தேவனை துதிக்கணும்னா உனக்கு ஒரு தாகம் வேணும் தாகம் உள்ளவன் மீது தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னது தேவனிடத்துல எனக்கு ஒரு விஷயம் தேவைன்னா முதலாவது அவரிடத்துல கேளுங்க தேவனை என்னை பரிசுத்தமாக்கும்
என் எண்ணம், என் சிந்தை, என் நோக்கம், என் பாதம், என் கை, என் கண்கள், என் வாய்கள், என் உதடுகள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்கும். நீங்கள் தனிப்பட்ட ஜபத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் தன் கைகளை கண்களில் வச்சு, வாய்களில் வச்சு, நாக்களில் வச்சு, காதுகளில் வச்சு சொல்லி ஜெபிங்க. அந்த வழியை என்னை பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும். அவருடைய பரிசுத்தம் ஒன்றே நம்மை பலப்படுத்தும். அல்லேலூயா. நீ நல்லவர், நீ பெரியவர், நீ போதுமானவர். அல்லேலூயா. இயேசையா உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்ல தேவன். முழங்கால் பதித்து தேவனத்தை நோக்கி இதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி கேட்போமா? வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. உண்மையா சொல்லுங்க, நிஜமா சொல்றேன். இந்த விஷயத்துல தேவனத்தை எனக்கு வேற ஆசையும் இல்லைப்பா, உன் ஒருவர் மட்டுமே எனக்கு போதும் சொல்லும்போது நீ கேட்டதை மட்டும் தரமாட்ட, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் தருவார். சாலமோன் ஞானமாய் அறிவாய் கேட்ட வார்த்தையின்படி நம்ம ஜபத்தில் தேவனிடத்தில் அறிவாக கேட்போமானால், ஞானமாக கேட்போமானால் அவர் கேளாத ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன். உனக்கு இந்த நாளில் இவ்வளவு வேணும்னா அதை ரட்சிப்பாய் தருகிற தேவன் அவர். அல்லேலூயா. ரட்சிப்பா தருவது மட்டுமல்லாமல் அவர் முதலாவது உன் சிறையிருப்பை திருப்புவார், பிறகு ரட்சிப்பான நன்மையை தருவார். உன் நுகத்தடியை முறிப்பார், பிறகு ரட்சிப்பான நன்மையை தருவார். அதற்கு முதலாவது நீ செய்ய வேண்டியது, எனக்கு வேற ஆசையே இல்லைப்பா, உண்மை தவிர வேற ஆசையே இல்லை, நீர் மட்டுமே எனக்கு உதவி செய்வதற்கு. சுகமானாலும், பலனானாலும், பணமானாலும், பொருளானாலும், உற்றார் உறவினர்கள் மத்தியில் உன்னை வெறுத்தாலும் தள்ளினாலும் உன்னை சேர்த்துக் கொள்வதற்கு அவர் களம் ஒன்று, அவர் களம் ஒன்று உன்னை அணைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒரு அமைதி, அப்படியே ஒரு சைலண்ட்டை கொண்டு போங்க. தேவன் உங்களோடு பேசணும் என்ற ஒரு எண்ணத்தோட, அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாருன்ற ஒரு நினைப்போட, ஒரு நிச்சயத்தோட, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நீங்கள் நினைத்து பாருங்கப்பா, நீங்கள் நினைத்து பாருங்க. காலை வேளையிலே எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதியும் ஐயா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் மகிமையான தேவன், நீர் மகத்துவ ராஜன், நீர் ஒருவரே பெரியவர். என் பிரச்சனை காற்றிலும் நீர் பெரியவர். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்பதி. அப்பா, உம்முடைய பாதப்பதியிலே அமர்ந்து நாங்கள் கேட்கின்ற வேலையில் என் தேவன் பெரிய காரியங்களில் செய்வீராக. அப்பா ஆமாண்டவரே, ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன தேவர். அல்லேலூயா. இயேசையா நன்றி அப்பா. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகர். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகர். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என் வாழ்வில் பலன் நீரே, என் வாழ்வில் பலன் நீரே. காலை தோறும் கிருபை பொழியும் சோத்தன், காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்த இன்ப உமது சேத்தை அடைக்கல. உந்தன் நாமம் எந்த இன்ப உமது
அதிசயத்தை அடைக்கல எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகர் யெகோவா நீரே எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே யெகோவா நீரே எந்தன் தேவை ஆமென் பார்த்துக் கொள்பவரே. எந்த வாழ்வின் சமாதானமே யெகோவா சாலும் ஸ்தோத்திர எந்த வாழ்வின் சமாதானமே யெகோவா சாலும் ஸ்தோத்திர எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகர் எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகர் எல் ஷடாய் அவர் சர்வ வல்ல தேவன் அவருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்ற வார்த்தையின்படி என் தேவனே என் ரட்சகா என் தகப்பனே என் பிராண சிநேகிதா உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்க உம்மை போற்ற உம்மை மகிமைப்படுத்த நீர் இந்த நாளிலே எங்களுக்கு தந்த பாக்கியத்திற்காய் சாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் எஸ்ஸராய் சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்ற வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையிலே நீ செய்ய போகிற அற்புதத்திற்கும் அதிசயத்திற்கும் அளவில்லா அன்பிற்கும் ஆசீர்வாதத்திற்கும் காலை வேளையிலே நாங்கள் கேட்டவர் சத்திய வார்த்தையின்படி ஆபிரகாமை சொன்னது போல நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தையின்படி இது இந்த மாலை வேலை கூட்டத்திலே அந்தவரே வந்திருக்க ஒவ்வொருவரையும் என் தேவன் உம்முடைய கரம் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக உமக்கு துதியும் கனமும் மகிமையும் ஏறதுக்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென் அல்லேலூயா 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 Thank you. ఆకువాడక ఆత్మఫలములు ఆనందముతో ఫలించగా ఆకువాడక ఆత్మఫలములు ఆనందముతో ఫలింపగా జీవజలముల ఊటైనా నీవోరన నన్ను నాటితివా జీవజలముల ఊటైనా నీవోరన నన్ను నాటితివా మహోన్నతుడా నీ కృపలో నేను నివసించుట నా జీవిత ధన్యతయున్నది మహోన్నతుడా నీ కృపలో నేను నివసించుట మహోన్నతుడా నీ కృపలోనే నివసించుట మహోన్నతుడా నీ కృపలో నేను నివసించుట నా జీవిత ధన్యతయున్నది. ప్రార్థన చేసుకుందాం. మమ్మల్ని మిక్కిలిగా ప్రేమించిన పరలోకపు తండ్రి, ఇదిగో నాయన స్తోత్రాలను నీ హస్తాలకు అప్పగిస్తున్నాను నాయన. ఆత్మదేవుడా, నా బలము నా పరాక్రమం కాదు తండ్రి, పరిశుద్ధాత్మదేవ మీరు నా నుండి మాట్లాడమని ప్రార్థిస్తున్నాను. ఎందుకు పనికి రానిదన్నైనా యేసు మహారాజా మీకు స్తోత్రాలయ్యా. నీ హస్తాలకు నన్ను నేను తగ్గించుకుంటున్నాయినా, నీ హస్తాలకు అప్పగిస్తున్నాను తండ్రి. మీరే మాట్లాడండి నాయన, మీరే నాయన బయలుపడండి నాయన, మీరే స్తోత్రాలయ్యా. మీ మాటలలో జీవముంది నాయన, స్తోత్రాలు నాయన. మీరే ఆశ్చర్య కార్యాలు మీరు జరిగించే దేవుడు తండ్రి. మీరే మాట్లాడండి, నామాన్ని మాత్రం మీరు మహిమ తెచ్చుకోమని
యేసుక్రీస్తు అతి పరిశుద్ధ నామములో వేడుకున్నాను పరమ తండ్రి, ఆమేన్. కీర్తనలు 1వ అధ్యాయము. 1వ అధ్యాయం. దుష్టుల ఆలోచన చొప్పున నడువక, పాపుల మార్గమున నిలువక, అపహాసకులు కూర్చుండి చోటున కూర్చుండక, యెహోవా ధర్మశాస్త్రనందు ఆనందించుచు దివారాత్రం దానిని ధ్యానించువారు ధన్యులు. దుష్టుల ఆలోచన చొప్పున నడవక. దుష్టులు అంటే వాళ్ళ ఆలోచనలు చొప్పున మనము నడుచుకోకూడదు. ఎందుకంటే మనము దేవుడి బిడ్డలు, వాళ్ళు ఎన్నెన్నో మాటలు మన దగ్గర చెప్పినా కానీ వాళ్ళ తగినట్లు మనము నడుచుకోకూడదు. అయితే పాపులు నిలిచే స్థలాల్లో మనము నిలవకూడదు. అపహాసకులు కూర్చుండే చోటున కూర్చుండక. ఆడ కూర్చున్న స్థలంలో కూడా చాలామందిని అపహసిస్తూ, దేవుడి బిడ్డలైనా సరే మంచివారిని చెడ్డవారిని కూడా మనము అపహసిస్తూ, అపహాసకులు కూర్చుండే చోటున కూర్చుండక, యెహోవా ధర్మశాస్త్రనందు దివారాత్రం ధ్యానించు. యెహోవా ధర్మశాస్త్రనందు ఆనందించు. ఆయన వాక్యాలలో, ఆయన మాటలలో మనము ఆనందించాలి. ఆయన వాక్యం చదివి ఆయన వాక్యాన్ని ధ్యానించి దివారాత్రాలు ఆనందించి ఆయన వాక్యంలో మనము ధ్యానించే బిడ్డగా నడుచుకోవాలి. అతడు నీటి కాలువలో ఓరన నాటబడినవాడై ఆకు వాడక తన కాలమందు ఫలమిచ్చు చెట్టు వలె నుండును. దివారాత్రులు దేవుని ధ్యానించేవాడు ఏ విధంగా ఉంటాడంటే, నీటి కాలువన ఓరన నాటబడినదై ఆకు వాడక తన కాలమందు ఫలమిచ్చే చెట్టు వలె ఉంటాడు. యోహాను సువార్తలో 15వ అధ్యాయంలో, యోహాను సువార్త 15 మీ యందు నా సంతోషమునని మరియు అది కాదు, మీరు బహుగా ఫలించడం వలన నా తండ్రి మహిమపరచబడును. ఇందువలన మీరు నా శిష్యులగుదురు. మనము ఫలించే బిడ్డలుగా ఉండాలి. నీటి ఓరన నాటబడిన వారై మనం ఫలించే బిడ్డలుగా ఉండాలి. ఆకు వాడక తన కాలమందు ఫలమిచ్చు చెట్టు వలె మీరు బహుగా ఫలిస్తే దేవుని నామం ఆ స్థలంలో మహిమపరచబడుతుంది. మనము అనేక మందితో సహవాసాలు చేసిన దేవుని నామం ఆ స్థలంలో కొద్ది రోజులు కొన్ని విషయాలలో కూడా మనం తప్పిదవరి మాట్లాడతాము. అయితే ఆ స్థలంలో దేవుడి బిడ్డలమని మనం నిరూపించుకోవాలి ఆ స్థలంలో. ఎందుకంటే చాలామంది హిందువులు అంటారు, మీ దేవుడి బిడ్డలు మీరే విధంగా మాట్లాడుతుండ్రే, చర్చికి పోతుంటే మీరే విధంగా మాట్లాడుతుంటారు. అయితే మనం జాగ్రత్తగా మన మాటలు కానీ, మన ప్రవర్తన కానీ, మన సహవాసము కానీ బాగా జాగ్రత్తగా ఉండాలి. అంత మాత్రమే కాదు, సామెతలు 21వ అధ్యాయము, సామెతలు 21వ అధ్యాయము, నీతిమొలిகள் 21. పదేవ అధ్యాయము వసనము, భక్తిలు మనస్సు కీడి చేయకూడదు, వాడు తన పొరుగు వానికైనను దయ తలబడు. ఎందుకంటే భక్తిహీనులు, దుష్టులు అంటే ఈ స్థలంలో భక్తిహీనులు అని వచ్చింది. భక్తిహీనులు మనసున కీడు చేయగోరుదురు, మంచివారు వచ్చి కీడు చేయాలని అనుకోరు. నీతిమంతుల మార్గం యెహోవా వారి బిడ్డల నుండి నీతిమంతులు వచ్చి ఆ విధంగా చేయరు. భక్తిహీనులు, దుష్టులు, ఈ స్థలం 1వ అధ్యాయంలో వచ్చి దుష్టులని వచ్చింది. సామెతల్లో భక్తిహీనుల మనస్సున కీడు చేయగోరుదురు, వారు తన పొరుగు వానికైనను దయ తలచరు. వారు ఎంతదా మంచి చేయాలని వాళ్ళ మనసు వచ్చి మంచి చేయాలని అనిపించదు భక్తిహీనులకి. వాళ్ళ ఆలోచనలు, వాళ్ళ ప్రవర్తనలు అంతా ఎవరినైనా చెడపాలా, ఎవరినైనా మనము ఎట్లయినా విడదీయాలా, ఎట్లయినా నాశనం చేయాలనుకుంటారు. అయితే నీతిమంతులు ఆ విధంగా ఉంటారు. దేవుడికి భయపడే భయము వాళ్ళ దగ్గర ఉంటుంది. అంత మాత్రమే కాదు, భక్తిహీనులు ఆయన నాశనంలో కూల్చుదును. భక్తిహీనులు వచ్చి నాశనంలో దేవుడు కూలుస్తాడంట. అంత మాత్రమే కాదు, 27వ వచనము, భక్తిహీనులు అర్పించు బలులు హేయములు.
భక్తిహీనులు బలులు అర్పించిన దేవునికి అవి ఇష్టం లేని బలులంట. ఆ దురాలోచనలతో అర్పించిన అవి మరీ హేయములు. మంచి ఆలోచనలు వాళ్ళు దేవునికి బలులు అర్పించరు. వాళ్ళ ఆలోచనలంతా దురాలోచనలు. ఆలోచనలను అనేకమైన తప్పుడు ఆలోచనల వల్ల వాళ్ళ దేవునికి ఎటువంటి బలులు అర్పించినా దేవుడు అవి అంగీకరించడు. భక్తిహీనులు తన ముఖమును కూర్చుకొనును, యథార్థవంత తన ప్రవర్తనను తగ్గించుకొనును. భక్తిహీనులు తన ముఖాన్ని తిప్పుకొను. ఎందుకంటే మంచివారిని చూస్తే వాళ్ళు మనల్ని నిలబడి ఇట్లా చూడలేరు. వాళ్ళ ముఖాన్ని ఉంచుకొని పోతారు. అయితే యథార్థవంతులు ఆ విధంగా లేదు. నిలబడి మనము తల నిలబెట్టి చూసేవారముగా ఉన్నాము. దుష్టులు అలాగను కాక గాలి చెదరగొట్టు పొట్టువలే నుందురు. దుష్టులు ఎట్టుంటారంట? గాలి చెదరగొట్టే పొట్టువలే నుందురు. కాబట్టి న్యాయ విమర్శల్లో దుష్టులను, నీతిమంతుల సభలో పాపులు నిలువరు. అతడు నీటి కాలం ఓర నాటబడినది, ఆకువాడక తన కాలమందు ఫలమిచ్చి చెట్టెవను. దుష్టులు అలాగనుండక గాలి చెదరగొట్టు పొట్టువలే నుందురు. దుష్టులు ఏలాగుంటారంట? గాలి కొడితే వాళ్ళు పొట్టులాగా ఎగిరిపోతారు. అదే కాబట్టి న్యాయ విమర్శల దుష్టులు, నీతిమంతుల సభలో పాపులు నిలువరు. నీతిమంతులు ఉండే దిక్క పాపులు ఏమాత్రం కూడా ఆ చోట నిలిచేదానికి వాళ్ళకి అర్హత ఉండదు. వాళ్ళకి ఆ యొక్క భయం ఉంటుంది. నీతిమంతుల మార్గము యెహోవాకు తెలియను. నీతిమంతుల మార్గము యెహోవాకు తెలియను. దుష్టుల మార్గము నాశనమునకు నడుపును. కాబట్టి న్యాయ విమర్శల దుష్టులను, నీతిమంతుల సభలో పాపులు నిలువరు. మనం పాపం నీతిమంతులం అంటే దేవుని ద్వారా మనమేమంత నీతిమంతులమని కాదు. దేవుని రక్తం ద్వారా మనం కడగబడి ఈరోజు నీతిమంతులుగా ఇక్కడ ఉండమంటే ఆయన రక్షణ, ఆయన రక్తంతో మనల్ని కడిగి పరిశుద్ధపరిచి ఈ స్థలంలో నిలబెట్టండి అంటే ఆయన కృప, ఆయన దయ. నీతిమంతులుగా మనం తల్లి గర్భంలో పుట్టిన కాడి నుంచి మనం పాపులమే. అయితే తండ్రి మనల్ని రక్తంతో కడిగి ఆయన ప్రాణం పెట్టి మనల్ని విమోచించి ఉన్నాడు. కాబట్టి మనం ఇప్పుడు నీతిమంతుల లెక్కలో ఉన్నాము. కాబట్టి దుష్టుల ఆలోచనలు చొప్పున ఎవరు నడవద్దండి. పాపుల మార్గమున నిలవకూడదు. మనం ఎంతదా దేవుల్లో మనము రావాలన్నా కానీ మనల్ని రానివ్వరు. అది ఈ స్థలంలో ఎక్కువ విగ్రహ ఆరాధన. ఈ స్థలంలో నువ్వు ఎంతదా దేవుల్లో ఎదగాలన్నా పైకి రావాలన్నా కానీ రానివ్వరు. ఎందుకని మనము దేవునికి భయపడే విడలగా ఉండాలి. వాళ్ళు చెప్పిన మాటలు మనం వినకూడదు. వాళ్ళ ప్రవర్తన ప్రకారం మనం నడవకూడదు. ఆ విధంగా చాలామందికి నేను చెప్పి చూశాను. ఈ విధంగా ఉండకూడదు, ఈ విధంగా చేయకూడదు. మనం దేవుడి బిడ్డలు అంటే ఆ సమయంలో సరే సరే అంటారు. అయితే వాళ్ళ దేవుడికి లోబడరు. మన యవనస్తులు కూడా సరే ఆ స్థలానికి మీరు పోవద్దండి అంటే ఆ స్థలానికి వాళ్ళు పోతారు. ఎందుకంటే వాళ్ళు మధ్యస్తుండ్రు, వాళ్ళు మమ్మల్ని పిలుస్తుండ్రు. వాళ్ళు పిలిచినంత మాత్రం మనం ఆ స్థలానికి పోతే దేవుని నామ ఆ స్థలంలో దూషింపబడుతుంది. నేను చాలా భారంగా చెప్తున్నాను. అయితే వాళ్ళు వినరు. చాలామంది యవనస్తులు కూడా ఆ విధంగా నడుచుకుంటున్నారు. దుష్టుల ఆలోచన మనం నడవకూడదు. పాపుల మార్గంలో నిలవకూడదు. అపహాసకులు కూర్చుండే చోటున మనం కూర్చోకూడదు. ఎందుకంటే మనం దేవుడి బిడ్డలమని మనం మనం అనుకోవాలి. చూడు, మనం ఈ విధంగా ఉన్నామే, మనం బైబిల్ పెట్టుకొని పోతాను, నా దేవుడు నామ ఈ స్థలంలో దూషింపబడకూడదు అని. అయితే మేము పనిచేసే దిక్కు కూడా మమ్మల్ని ఎంతో విధంగా మమ్మల్ని ఎంతైనా మాట్లాడాలని అనుకుంటారు. అయితే మాట్లాడనీకన్నా మేము నడుచుకుంటాం ఆ స్థలంలో. ఎందుకంటే మా దగ్గర ఉండే వాళ్ళంతా హిందువులే. వాళ్ళు వచ్చి ఎట్లయినా మా దగ్గర ఎట్లయినా కొర కనిపెట్టాలని చూస్తారు. అయితే మేము మా దేవుని ఆ స్థలంలో మేము విడిచిపెట్టము. వచ్చి వాళ్ళు తిరుపతి లడ్డు తెచ్చిస్తారు. అది అక్కడుండి 2-3 క్రిస్టియన్ తింటారు, మేము తినము. ఎందుకంటే దేవుడికి భయపడతాము. వారి మాటలు మేము వినము. వీళ్ళందరూ తింటుంటారు, మీరు తినకూడదా అంటే మేము తినము. ఎందుకంటే మేము దేవుడి బిడ్డలమే, దేవుడికి భయపడే బిడ్డలమే. ఆయన రక్షణ, ఆయన మమ్మల్ని కాపాడే దేవుడు. ఆ విధంగా దేవుడు మమ్మల్ని అనేక స్థలాలలో దేవుడి నామాన్ని మహింపరచుతాడు. మమ్మల్ని కాపాడిండు. కాబట్టి న్యాయ విమర్శలకు నిలబడకుండా నీతిమంతుల మార్కులు ఎప్పుడు నడుచుకునేటట్టు దేవుడు మనల్ని నడిపించాలి. మనం ఆయనకి భయపడిన భయం మనలో ఉండాలి. నేను చాలాసార్లు అనుకున్నాను, నాకు దేవుడు నాలో ఉన్నాడా అట్టని నేను సందేహపడతాను. ఒక్కొక్కసారి బాగా ప్రార్థన చేస్తాను, అయితే సందేహపడతాను. ఒకసారి నేను సత్యానగర్లో పనిచేసి వచ్చేటప్పుడు ఒక బస్సులో ఒక అబ్బాయి నిండు, చిన్న అబ్బాయి. ఆ అబ్బాయి బిరించి తింటా ఉండు బస్సులో, ఎవరు లేరేమో తింటా నిండు. అవతల వాడు నాసాయే చూస్తుండే. ఈడేంది నాసాయే చూస్తున్నా నేను అనుకున్నాను.
திடீர்னு நசாய் చూసి వాళ్ళ దగ్గర అంటుండే హిందువులు అందరూ చాలామంది ఈయనకి யாராவது జవం పన్నా నెల இருக்கும் అంటుండే నసాయి చూస్తేనే అంటుండే వాళ్ళ దగ్గర. తర్వాత అక్కడుండే వాళ్ళందరూ అతను నేనన్నాను నేను చేస్తాను అన్నట్టు అన్నాను. నువ్వు ఎక్కడ దిగుతావు? నేను ఆ ప్యారిస్ కార్నర్లో దిగుతానని. ఆ స్థలాన్ని దిగి అబ్బాయికి ప్రార్థన చేసేటప్పుడు అబ్బాయి అంటుండే మా అమ్మ జైల్లో ఉంది, మా మామ తాగుబోతాడు, నాకు కడుపు నొప్పి, మీరు ప్రార్థన చేయండి, నాకేదో మిమ్మల్ని చూసిన కాడి నుంచి ప్రార్థన చేయించుకోవాలా అని నా మనసులో తడుతుంది, మిమ్మల్ని தான் నేను చూస్తున్నాను, అయితే గట్టిగా అడగలేకపోతున్నాను అని. ఆ విధంగా నేను అనుకున్నాను, దేవుడా నాలో మీరుండ్రు నాయన, నీ నామాన్ని ఈ స్థలంలో మీరు మహింపరచుకుందుకు స్తోత్రమని నేను ఆ బిడ్డకి బాగా భారంగా ప్రార్థన చేసినాను. దేవుడు నామానికే మహిమ కలుగును గాక. దేవుని యొక్క మనకి ఆశించి దీవించి. சரி, கட் பண்ணிடுங்கப்பா. எல்லாமே நீர்தானே என் இயேசுவே எனக்கு, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, என் சமாதானமும் நீர்தான், எனக்கு சந்தோஷமும் நீர்தான், என் சமாதானமும் நீர்தான், எனக்கு சந்தோஷமும் நீர்தான், என் ஆறுதலும் நீர்தான், எனக்கு தேறுதலும் நீர்தான், என் ஆறுதலும் நீர்தான், எனக்கு தேறுதலும் நீர்தான், என் சுகமும் நீர்தான், எனக்கு பலனும் நீர்தான், என் சுகமும் நீர்தான், எனக்கு பலனும் நீர்தான், எல்லாமே நீர்தானே என் இயேசுவே எனக்கு, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, என் மெய் ஞானமும் நீர்தான், என் எல்லா அறிவும் நீர்தான், என் மெய் ஞானமும் நீர்தான், என் எல்லா அறிவும் நீர்தான், என் உலகமே நீர்தான், எனக்கு மோட்சமும் நீர்தான், என் உலகமே நீர்தான், எனக்கு மோட்சமும் நீர்தான், இம்மையிலும் நீர்தான், மறுமையிலும் நீர்தான், இம்மையிலும் நீர்தான், மறுமையிலும் நீர்தான், எல்லாமே நீர்தானே என் இயேசுவே எனக்கு, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேங்க்ஸ் பிரதர். என்ன சொல்கிறது, எனக்கு திடீரென்று அந்த ஒரு இது வந்து சுவிசேஷ ஆராதனை. இது என்ன ஆராதனை? சுவிசேஷ ஆராதனை. சபையில் நான் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் பேசும்போது பகிரங்கமாக சொன்னேன் சில காரியங்கள், இவாஞ்சலிஸ்ட் அப்படிங்கிறத குறித்து. நான் இப்பவும் சொல்லுவேன், சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஊழியர்களாக உணரணும். ஆனால் எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது, சபைக்குள் ஊழியம் செய்கிற ஊழியர்கள்ங்கிற அனுபவம் வேறு, சபைக்காக ஊழியம் செய்கிற அனுபவங்கள் வேறு. அல்லேலூயா. சபைக்காக, சபைக்கு வெளியே. நான் சொல்கிறது புரியுதுங்களா? குறிப்பாக
இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லும் அந்த ஆர்வம், அந்த ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள். ஸ்டான்லிக்கு போனேன், கடந்த நாட்களில் போனோம். ஆனால் முன்னாடி மாதிரி அங்கே ட்ராக்ஸ்லாம் எதுவுமே தரையில் இல்லை. எந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு யாருமே இல்லை. ஒரு முறை ஈசி ஹாஸ்பிட்டல் போனேன். அப்போது மேகலா சிஸ்டர் அவங்க பையன் எல்லாம் இருந்தால் அவங்கள அப்போ போனேன். அப்போது அங்கெல்லாம் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு சுவிசேஷகர்களை காணவில்லை. சுவிசேஷகர்களை இன்னைக்கு காணவில்லை. நான் பலமுறை அறிவுறுத்துவது போல, பலமுறை சொல்லுவது போல, சுவிசேஷம் ஜனங்களை தேடி போய் அந்த வசனத்தை மட்டும் படிங்க. நான் உங்களுக்கு குழந்தை பிரசங்க போனல, நான் வேற ஒரு வசனத்தை எடுத்தேன், என் உள்ளத்தில் ஆண்டவர் கொடுத்ததை. இப்படி பாருங்கள், தியானிக்கவே இல்லாமல் பேசுகிறேன். நீங்கள் உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, மார்க்கு 16 எடுத்தது என்ன படிங்க. எத்தனை வசனம்? இல்லைப்பா, 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமா? இல்லை, சொல்கிறத படிங்க. இல்லைப்பா, நீங்கள் அதை சொன்னதை படிங்க. மேலே பாருங்க. என்ன நீங்கள் உலகமெங்கு போய் சர்வஸ் என்னாச்சு? படிங்க. ஆக ஆண்டவரோடு கூட 3 வருடங்களாக, அக்கா நீங்கள் நேரத்தை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சதுனால பேசுகிறேன், வேறு சப்ஜெக்ட் இது. ஆண்டவரோடு கூட ஒரு 3 வருடம் இருந்தவர்கள், பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றவர்கள், ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜனங்களை சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நல்ல செய்தியை தெலுங்குல படிங்க. சுவார்த்தா. சுவார்த்தா. நான் சொன்ன யாருக்காவது அந்த பேர் என்ன செய்யணும்? வைக்கணும். சுவார்த்தமா, சுவார்த்தா அப்படின்னு சொல்லி. ரைட். பிரார்த்தனா, ஆராதனான்னு வச்சுட்டாங்களே, என்ன வைக்கலாம்? சுவார்த்தா அப்படின்னு வைக்கலாம். அப்போ சர்வ சிருஷ்டிக்கும் சகல மனிதர்களுக்கும் எது போய் சேர வேண்டும்? சுவிசேஷம் போய் சேர வேண்டும். நல்ல செய்தி, சுப வார்த்தை, சுவார்த்தா. ரைட். நல்ல வார்த்தை, நல்ல செய்தி உங்ககிட்ட இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோம். எது அந்த நல்ல செய்தி? இயேசுதான் இரட்சகர். அல்லேலூயா. எது அந்த நல்ல செய்தி? இயேசுதான் உனக்கு பரிகாரி. இயேசுதான். அக்கா சொன்னாங்களே, எனக்கு யாராவது ஜெபிக்க மாட்டாங்களான்னு நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இயேசுதான் பரிகாரி, இயேசுதான் விமோச்சகர், இயேசுதான் சொல்லுங்க நமக்கு வழி காட்டுகிறவர், வாழ்வாய் இருக்கிறவர். இந்த செய்தி, இந்த நல்ல செய்தி யார்கிட்ட இருக்கு? உங்க எல்லார்கிட்டையுமே இருக்கு. அது கேட்கப்படாத ஜனங்கள் வெளியில ஆயிரங்கள் லட்சங்கள் இருக்குது. அந்த பாரம் அவங்களுக்கு அதுதான் சொன்னார். தி கிரேட் கமாண்ட், போங்க சுவிசேஷத்தை செய்யுங்க, சொல்லுங்க. 16 படிங்க. இப்போ அப்பொழுது விசுவாசம் உள்ளவனாகி அவன் என்ன செய்வான்? நாம் சொல்லுகிற சுவிசேஷத்தை கேட்கிறவன் ஞான ஸ்நானம் பெறுவான், பிறகுதான் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் இல்லை, ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா? ஆம் ரட்சிக்கப்பட்டேன். ஞானஸ்நானம் எடுத்தீர்களா? இல்லை. மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்திற்கென்று நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பு, அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் விசுவாசம் ஞான ஸ்நானம் பெற்றபோது அவன் என்ன செய்கிறான்? ரட்சிக்கப்படுகிறான், ஆக்கினையிலிருந்து தப்புகிறான், நரகத்திலிருந்து தப்புகிறான். அல்லேலூயா. ஸோ நான் சண்டே கிளாஸ் ஊழியம் செய்தபோது என் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களா எப்படா 15 வயசு ஆகும் என்ன செய்வாங்க?
காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம், நான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியலங்கிற ஒரே ஒரு வருத்தம் தான். அதில் ரமேஷ்லாம் காத்துட்டு இருந்தானா, யாருக்கிட்ட என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. சில பிள்ளைங்கள் அப்படி இருந்தாங்க, நான் 2வது வாட்டி கொடுனா எனக்கு அப்படின்னு கேட்ட பிள்ளைகள்லாம் உண்டு. ஆனால் அவர்களை ஞானஸ்நானத்துக்கு நேராக என்ன செய்தேன், கொண்டு போனேன். இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த சுவிசேஷ ஆராதனையில் ஒரு முடிவு எடுங்க, அந்த நல்ல செய்தியை நான் கொண்டு போவேன், கொடுப்பேன். கொடுத்தாதான் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வான். அடுத்தது வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையில் என்ன செய்யணும், தயவு செய்து எங்கேயாவது போங்கன்னு தயவு செய்து சொல்லவே சொல்லாதீங்க. அப்புறம் எதுக்கு நான் உங்களோடு போராடி, உங்களுக்கு நான் பிரயாசப்பட்டு, உங்களை நான் ட்ரைன்டு பண்ணி, உங்களை நான் உருவாக்கி நீங்கள் எங்கே போகிறீர்களோ அங்கே, அப்படிலாம் ஒன்றும் சொல்லாதீங்க. 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வரது அந்த கூட வரட்டும். அல்லேலூயா, ஆமே. இப்போ குமரேசனுடைய ஒரு குடும்பத்துக்காக இங்கேருந்து ஆட்டோ வச்சுக்கிட்டு 1.5 மணி நேரம் போய் எதுக்காக போய் அங்கே நின்றுட்டு வந்தோம்? காரணம் புரியுதுங்களா? குமரேசன் அங்கேருந்து எடப்பாளையத்துலேருந்து இங்கே ஆராதனைக்கு வந்திருக்கிறான். ஆமே. நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எங்கே உங்கள் அருகில் இருக்கிறதோ அங்கே போ. தயவுசெய்து அது ரொம்ப தூரம் எங்கேயாவது ஊர் கடந்து போய் சொல்கிறதா இருந்தால் அப்படி சொல்லுங்கள். பக்கத்தில் வேலை செய்கிற இடங்களில், உங்கள் சொந்த பந்தங்களில் நீங்கள் என்ன செய்யணும், இயேசுவை விசுவாசிங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை நம்புங்க. நாங்கள் இப்படி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இயேசு தான். நான் இப்படி நேற்று நைட்டு நான் ஒரு கடைக்கு போனேன். அந்த கடையில் அந்த இந்து மனுஷனுக்கு நான் சொன்ன வார்த்தை, பிரதர் ரட்சிக்கப்படலைன்னா நானும் இந்த குடிகார லிஸ்ட்டில் இருந்திருப்பேன், பிரதர் ரட்சிக்கப்படலைன்னா நானும் இந்த கூட்டத்தில் இருந்திருப்பேன். ஏசப்பா என்னை ரட்சித்தார், இன்னைக்கு கௌரவமாக நிற்கிறேன், நல்லா நிற்கிறேன். அல்லேலூயா. அப்போது சுவிசேஷம், தயவு செய்து ஒன்று சொல்கிறேன், நான் எடுக்க நினச்ச வசனமே வேறு. இன்னைக்கு இந்த மாதம் என்ன, இது என்ன மாதம், நம்பரில் 9, இன்னைக்கு என்ன தேதி? அப்போ 1 கொரிந்தியர் 9:14 படிங்க. நான் அப்படி தேடல, எனக்கு அது அந்த அந்த வார்த்தை தான் தேடினேன், அது இப்படி அமைஞ்சுது. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தினால் என்ன உண்டாக வேண்டுமாம், பிழைப்பு உண்டாக வேண்டுமாம். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் எல்லாரையும், பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், என் அன்பு దేవుని ప్రియలారా, దేవుని బిడ్డలారా, నా సహోదరుడా సహోదరుడి అందరూ నా మాట వినండి. తెలుగులో படிங்க. உலகமெங்கும் போங்க, சர்வ சிருஷ்டிக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க, பிரசங்கிங்க. அப்பொழுது என்ன சொன்னார், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க தம்பி, மனம் திரும்புவாங்க, ஞானஸ்நானம் செய்வாங்க. அப்புறம் அதனால் என்ன உண்டாகும், உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான பிழைப்பை கர்த்தர் தருவார். அல்லேலூயா, ஆமென். பாஸ்டர் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா எனக்கு என்ன பாஸ்டர் லாபம், நீ பிழைப்ப, உன்னை பிழைக்க வைப்பார். நல்லா இருக்கணுமா? தெலுங்குல பிழைப்புக்கு என்ன போட்டிருக்கு அக்கா, நீங்கள் வாழ்வீர்கள். அல்லேலூயா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இப்போ நீங்கள் எனக்கு எது உணவு வாங்கி தரீங்க, காலையில் ராஜ்குமார் டிஃபன் வாங்கி தருவார், இன்றைக்கி இல்லை ரமேஷ் வாங்கி கொடுத்தா, இதை இப்போ சாண்ட்விட்சோ இல்லை நீங்கள் அன்பாக உபசரிக்கிறீங்க, கவனிக்கிறீங்க. எதனால், எதற்காக எங்களை பிழைப்பூட்டுறீங்க? நாங்கள் சொல்கிற சுவிசேஷத்தினால. பவுல் சொல்கிறாரு, கவனிங்க, உலகத்தின் வேலையில் ஒரு உலக வேலை எஜமானன் கூலி தருவது போல பரலோக எஜமானுக்கு நீங்கள் வேலை செய்வீங்கன்னா கர்த்தர் உங்களை பிழைப்பூட்டுவார். அல்லேலூயா. எதுக்கு சின்ன கூட்டம் பெரிய கூட்டம், இந்த வீடு அந்த வீடுன்னு பார்க்காம நாங்கள் நிற்கிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், அதற்காக தானே வாழ்கிறோம். அல்லேலூயா, அதற்காக தானே ஜீவிக்கிறோம். ஆகையினால என்ன செய்கிறோம், இந்த ஐயா தேவையா போன வாரத்தில் கூப்பிட்டு போயிட்டு 10,000 ரூபாய் கையில் எடுத்துகிட்டு வந்து முதல் முறையாக ஒரு 8,500 ரூபாய் வாட்ச் வாங்கி கொடுத்தார். இப்போ தான் கழட்டி வச்சேன் இந்த முகத்தை கழுவிட்டு வர்றதுக்காக. எதுக்காக வாங்கி தரீங்க
சொல்லுங்கம்மா. நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம்? சத்தியத்தை, வசனத்தை, சரி, எனக்கு நீங்கள் செய்கிறது போல் ஆண்டவருக்கு நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைக்கு, உங்கள் உயர்வுகள், உங்கள் தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு பிழை போட்டு பாருங்கள். உங்கள் சம்பளங்கள் அதிகரிக்கும். போய் கொடி பிடிக்க வேணாம், போராட வேணாம், என்ன செய்ய வேணாம், நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். ஆட்டோமேட்டிக்கலாக எது பிரச்சனை? நீங்கள் தசமாக கொடுக்குறீங்க, காணி கொடுக்குறீங்க, அது கொடுக்குறாருல, அது வேற. சுவிசேஷம் செய்யுங்க, அதுக்கு வேற எக்ஸ்ட்ரா. இப்படின்னா இப்போ நான் சொல்ல வந்த சத்தியம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, ஆலயத்தில் பணிவிடை செய்கிற ஆசாரியர்களுக்கு அந்த வேலை போய் வெளியில் செய்யக்கூடாது. கர்த்தரே அவர்களுக்கு சொத்து. அவங்க வேலை என்ன? ஆலயத்தின் பலிகள் செலுத்துவது, ஆராதனைகளை செய்வது தான். அல்லேலூயா. அதனால் என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு இருக்கிற முதல் தரமானதெல்லாம் கொண்டு வந்து தரும். அதனால தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்கள் சம்பளங்களில் கொண்டு வந்து பவ்யமாக, கனமாக, மரியாதையாக கொடுக்குறீங்க. அந்த பலிகளை ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியர்களை என்ன செய்வாங்களா? நல்ல தொடை கறி இருக்குல்ல, ஆட்டுடைய தொடை, அதெல்லாம் யார் சாப்பிடுவாங்களாம்? சொல்லுங்கப்பா. மற்றதெல்லாம் நெருப்பில் வச்சு எரிப்பாங்களாம், கொழுப்பு மற்ற பகுதியெல்லாம். ஆட்டுடைய கால் எப்படி இருக்கும்? கோழி லெக் பீஸ் கேட்குறீங்களே, ஆட்டுடைய லெக் எப்படி இருக்கும்? சதை. அடுத்தது அதனுடைய எலும்புல இருக்கிற மஜ்ஜை, அதில் இருக்கிறதெல்லாம் கால்வலியும். ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடு. எது சாப்பிடு? அது கீழே கிடக்கிற அந்த நகை சூப்பே இவ்வளோ விற்கிறான். 2 கால் 250 ரூபா விற்கிறான். ஆட்டோட தொடை பார்த்துருக்கியா நீ? கடையில் தானே பார்த்துக்கிற. ஆட்டோடைய அது அதை கொடுக்குறாரு. உச்சிதமான போஷிப்பு. அல்லேலூயா. அதே தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். நீ பிரசங்கி, அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கி, அது உங்க மேலே விழுந்த கடமை. உன்னை பிழைப்பூட்டுவது என் ஆண்டவருடைய கடமை. அல்லேலூயா. நான் தைரியமாக சொல்கிறேன், சனிக்கிழமைகளில் ஊழியம் செய்வதற்காக சில பேரை ஏற்படுத்தணும்னு என் உள்ளத்தில் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆமே, சொல்லுங்கம்மா. ரைட். சனிக்கிழமை ஆனால் வேலைக்கு போகிறீங்களோ, எங்கே போகிறீங்களோ, என்ன பண்ணி ஆகணும் சொல்லுங்கள்? ஒவ்வொரு சனிக்கிழமை இனி வரும் நாட்களில் அதற்காக ஒரு 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 சில பேர் எழும்புங்க. வர்ற டிசம்பர் 1ஆம் தேதி நான் உங்களை பிரதிஷ்டை செய்கிறேன். ஊழியர்களாகவே பிரதிஷ்டை செய்கிறேன். முதல் முறையாக செய்கிறேன். முன்னாடி பண்ணியிருக்கிறேன், இவங்களெல்லாம் பண்ணியிருக்கிறேன், லீடர்ஷிப்பெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட்டு என்னதான் சொல்லுங்கம்மா, ஊழியர்களாகவே. சொல்லுங்க, என்னது? பாஸ்டர்ன்றது இல்லை, அந்த வார்த்தையை தப்பா. ஊழியர்களாக. நீங்கள் யாருங்கண்ணா? நான் ஊழியர் செய்கிறேங்க, ஊழியக்காரங்க. சுவிசேஷன் சொல்கிறீங்களோ, உடன் ஊழியர் சொல்கிறீங்களோ, எனி ஒன். ஆனால் என்ன செய்யணும்? இப்போலாம் வந்து கூட்டத்தில் வந்து உட்காந்துட்டு போகிறீங்க, வெள்ளிக்கிழமை வரீங்க, ஞாயிற்றுக்கிழமை வரீங்க. இப்போ அடுத்தது, இப்போ பிரசங்கம் தான் வந்துட்டு அடுத்த கட்டங்கள். அடுத்தது என்ன தெரியுமா? ஃபீல்டு ஒர்க்கு தான். அல்லேலூயா. நீங்கள் அதை விசிட்டிங்காக எடுத்துக்கிட்டால் அந்த விதம் வேறு. இப்போ எடுமா, அந்த நோட்டு எடுமா, அந்த நோட்டு எடுமா. இப்போ எழுதி கொடுத்தேன், அதை எடுமா. இன்றைக்கி காலையில் அம்மா தாயே, அதுவும் அந்த நோட்டு, எந்த நோட்டுன்னே உனக்கு தெரியலையம்மா. ஃபைனலாக முடிக்கிறேன். லைவில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். 47 பேர் வரல. எத்தனை பேர்? 47 பேர். இதில் ஃபோன் பண்ணி பேசி பிரச்சனைகளை சொல்கிறவங்க உண்டு, அழுவுறவங்க உண்டு, நான் போய் சந்தித்தவங்க உண்டு. நேற்று வேசாரப்படி போனேன், அநேகரை சந்தித்தேன். இந்த 47 பேரை சொல்லுங்கள், சந்திப்பதோ, புதியவர்கள் சுவிசேஷம் இந்த மாதிரி ஆட்களை ஆக ஊழியர்களாகிற போய் புதுசாக பார்க்குறியோ பழசாக பார்க்குறியோ. சித்ராவுடைய வீட்டுக்காரர் புதிய ஆத்மா தான். அவருக்கு நீங்கள் போய் சொல்கிறது சுவிசேஷம். சித்ராவை போய் சந்திக்கிறது என்னது? நீங்கள் விசிட்டிங். அல்லேலூயா. வெறும் ஆராதனைக்கு மட்டும் வந்துட்டு வெறும் ஆராதனை மட்டும், நோ, நெவர். மறுபடியும் சொல்கிறேன், ஃபீல்டு ஒர்க்கு பண்ணுங்க. அல்லேலூயா. என்ன ஒர்க் பண்ணுங்க? ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்க. நான் உங்களை என்ன உற்சாகப்படுத்துகிறேன்னா, உங்களை பிழை போட்டுப்பா, நீங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா.
இன்னும் சபை வளரும். சும்மான பக்கத்து இடத்த கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காக இல்லை. எதுக்காக? எப்படி ஜெபிக்கிறோம்? பொருளாதாரத்தில் ஆசீர்வதிங்க, ஆத்துமாக்கள் ஆசீர்வதிங்க, இடத்துல என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. அப்போது பொருளாதாரத்தை விட்டுருங்க, ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க, இடம் பெருகும், பொருளாதாரம் தானே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், உங்கள் தேவைகளை ஆண்டவர் அற்புதமாக பிழை போட்டுவார். நீங்கள் கொடுத்ததுக்கு உங்கள் உழைப்பிலிருந்து கொடுக்குறீங்களா, அதை உங்களுக்கு கொடுக்குறாருல, அதை தாண்டி வர்ற 1ஆம் தேதி குடும்ப ஆசிரியர் கூட்டமா, அதுக்காக உழைங்க. சுவிசேஷ கூட்டமா போய் சுவிசேஷம் சொல்லி வாங்க, இன்னைக்கு ஈவினிங் சர்வீஸுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. அல்லேலூயா. பேய் ஓட்டணுமா, வாங்க ஓட்டிடுவோம். அல்லேலூயா. நேற்றெல்லாம் ரவுண்டு கட்டி ஒரு பேய் ஓடிச்சு, அது தெரியுமா உங்களுக்கு? அது பயமுறுத்துச்சு, எங்களை பேசிச்சு. என்ன கொடுமைனா, அதுக்கு 40,000 ரூபாய் செலவு பண்ணி அனுப்பிச்சாங்களாம். என்ன கேட்குது, 40,000 ரூபாய் கொடு, நான் போகிறேன்னு. அல்லேலூயா. 40,000 ரூபாய் கொடு. 40,000 ரூபாய் செலவு பண்ணாங்களே, நீ 40,000 ரூபாய் கொடுத்தா நான் என்ன பண்ணுறேன்? அப்போ சொன்னேன், என் ஏசு இலவசமாக விடுதலை தர்றவர். அல்லேலூயா சொல்லுவான். போனால் நீ என்ன பண்ண ஆகணும்? போய் ஆகணும். கூட்டிகிட்டு வாங்க. அல்லது என்ன சூழ்நிலை கிடையாது. எத்தனையோ பேர் இந்த சபைக்கு வரும்போது தரித்திரமாக வந்தவங்களாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, ஆனால் வெளியில் போய் நல்லா இருக்கிறாங்க. அதாவது நல்லா இருந்துட்டு வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போய் நல்லா இல்லை, நல்லா இருக்கும் என்ன பண்ணிட்டாங்க? வெளியில் போயிட்டாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், உங்கள் கையில் இருக்கிற, உங்கள் வாயில் இருக்கிற சுவிசேஷம் அது உங்களையும் போஷிக்கும், பிறரையும் வாழ வைக்கும். அல்லேலூயா. இந்த எப்போவுமே எனக்கு சொல்லிட்டு செய்கிற பழக்கம், சொல்லாமல் செய்கிற பழக்கம் இல்லை. டிசம்பர் மாதத்திற்கு இன்னும் 3 மாதம் இல்லை, டிசம்பரே கணக்கு வச்சக்கூடாது, 2 மாதம் இருக்குது. நல்லா ஜெபிங்க. அடுத்தது என்ன செய்யுங்க சொல்லுங்கம்மா? சனிக்கிழமை ஆனால் ஒரு கூட்டம் ஒவ்வொரு ஏரியாவிலையும் சுற்றுறதை பார்க்கணும். இல்லையா சொல்லுவான். ஆமேன். பிகேஜியில் ஒரு 2-3 பேர், ஜட்காபுரத்தில் ஒரு 2-3 பேர். உங்களுக்கு தெரியாது, ஒரு பொண்ணு சபைக்கு வரல சில வாரங்களாக. அங்கே எங்கே நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன், கவனிம்மா. ஆனால் யாருமே வந்து பார்க்குறேன்னு கோச்சிக்கிட்டு அந்த பொண்ணு இன்னும் சபைக்கு வரல. யாருமே சர்ச்சில் வந்து என்ன செய்யலை, பார்க்கல. எங்களை யாருமே சபையில் வந்து கேட்கல. நீங்கள் வரீங்கண்ணா, நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்கண்ணா, வாரம் வாரம் பண்ணுறீங்கண்ணா, ஆனால் ஒருத்தருமே எங்களை என்ன செய்யலை, கேட்கல அப்படின்னு ஒரு குடும்பத்துக்கு வருத்தம். அப்போது ஒன்று சொல்லுவேன், சபைக்கு இனிமேல் தேவை, பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டீங்க, ஆராதிக்க தொடங்கிட்டீங்க. இல்லையா சொல்லுவோம். அடுத்தது உண்மையாக எங்கேருந்து வந்திருக்கணும்னா, ஊழியத்துலேருந்து வந்திருக்கணும், சுவிசேஷத்தில் வந்திருக்கணும். அதையும் போய் செய்யுங்க. இந்த மாதிரி இடங்கள் காலியாக இருக்காது. நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே ஒவ்வொரு ஈவினிங்கில் 50 பேர் வரணும். ரைட். ஒவ்வொரு 1ஆம் தேதி கூட்டத்திலும் 100 பேர் வரணும். என் மெத்தட் வேறு. நான் ஊழியர்களை அழைப்பது அல்லது மற்ற காரியம். நீங்கள் உங்கள் பகுதியில் ஒர்க் பண்ணும்போது நானும் நீங்களும் சேர்ந்து வேலை செய்யும் போது தான் நான் முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கு நேராக போக முடியும். சும்மா ஜனங்களே கூப்பிட்டு வச்சு சொல்லியிருந்தாங்க, ஏன் இந்த ஜனங்களாம் வரல? நான் சொன்னேன், விட்டுரு, நீங்களாம் பயிற்சிக்காக வரீங்க, காலையில் வராதவங்க வர்றீங்க. அடுத்தது இனி புதியவர்கள் உள்ள வரணும், அது உங்களால் வரணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், புதியவர்கள் உள்ள வரணும், அதுவும் சொல்லுங்கள் உங்களால் என்னால் வரணும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? நான் மறுபடியும் சொல்கிறேன், உள்ளே வருவதனால் அவர்கள் நன்றாக இருப்பார்கள். அநேகரை சுவிசேஷத்தினாலே சந்திப்பதினால் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் இந்த 14ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை கர்த்தர் பிழை போட்டுவார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பிழை போட்டுவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஜெபம் பண்ணுவோம். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெபவீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெபவீரன் என்று எழுதும். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பரே ஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சொல்லுங்க அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் ஏசப்பா நான் உமக்கு தந்தேன். ஆண்டவரே உமது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எங்கும் சொல்லு. சபையில் அநேகரை ஏற்படுத்தும், பலப்படுத்தும், அபிஷேகியும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். God bless you. Thank you. Hallelujah.